வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கவிஞர் சிநேகன் மக்கள் நீதி மையம் கட்சியுடைய இளைஞரணி செயலாளர், மாநில இளைஞரணி செயலாளர். அவருடைய தந்தை சமீபத்தில் காலமானாரு. ஸோ அவர் நம்ம சிநேகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய தந்தையுடைய திருவுருவ படத்தை திறக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவரது சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி, புதுக்கரியப்பட்டி கவிஞர் இல்லம் அப்படிங்கிறதா அவருடைய வீடு இருக்கிற இடம். ஸோ நம்மவர் கமலஹாசன் அங்கே திறந்து வைக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு இன்விடேஷன் அடிச்சிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எனது தந்தையார் தெய்வ திரு ம சிவசங்கு அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் புகழ் சேர்க்க வருகை தருகிறார் எனது அன்பின் சிவம் நம்மவர் உலகநாயகன் கலைஞானி பத்மபூஷன் திரு கமலஹாசன் எம்பி அவர்கள், தலைவர் மக்கள் நீதி மையம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை மேலும் சிறப்பிக்க வருகை தரவிருக்கும் என் மைய உறவுகளையும் திரையுலக உறவுகளையும் அனைத்து கட்சி ஆளுமைகளையும் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களையும் பேரன்போடு வரவேற்கிறேன். நாள் 18/11/2025, அதாவது நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 10:30 11 வரை. இடம் கவிஞர் இல்லம், புதுக்கரியப்பட்டி, செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம். என்றும் நட்புடன் உங்கள் கவிஞர் சிநேகன், இளைஞரணி மாநில செயலாளர், மக்கள் நீதி மையம். இவரை பொறுத்தவரைய மக்கள் நீதி மையத்துல ஏராளமான நட்பு இவருக்கு உண்டு. அதே நேரம் திரையுலகத்திலையும் ஏராளமான நட்பு உண்டு. இயக்குனர் அமீர், நிறைய இயக்குனர்கள், நிறைய இசையமைப்பாளர்கள், எல்லாருமே பின்னணி பாடகர்கள், அவங்க தயாரிப்பாளர்கள், நிறைய பேரோட நட்பு இவருக்கு உண்டு. நிறைய பேர் வருவாங்க. அதாவது நம்ம மைய உறவுகள் மட்டும் இல்லாம திரையுலக உறவுகளும் மற்ற கட்சியிலேருந்தும் வருவாங்க. மற்ற கட்சியிலையுமே இவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. எல்லா கட்சியிலேருந்தும் ஆட்கள் வருவாங்க. அதாவது தஞ்சாவூர் அப்படிங்கிறப்ப அது பக்கத்தில் இருக்கிற திருச்சி தஞ்சாவூர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், மக்கள் நீதி மையம் நண்பர்கள் இந்த விழாவில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தலைவரை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க போய் பார்க்கலாம். ஏன்னா தலைவர் திருவுருவ படத்தை திறந்து வைக்க போறாரு. சைமா 2025 அந்த விழா துபாயில நடந்தது. அதுக்கு உலகநாயகன் கமலஹாசன் கலந்து கொண்டார். அவருக்கு சிறந்த வில்லன் நடிகருக்கான விருது கல்கி படத்துக்காக கிடைச்சது. இந்த விழால ஆக்டர் மாஹிர் மொஹைதீன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர், விருத்தா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் கன்னட படம். அந்த படத்துல நடிச்ச மாஹிர் மொஹைதீன் அவர் உலகநாயகன் கமலஹாசனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில வர்றப்ப எல்லாருக்குமே உலகநாயகனை பார்க்கணும், அவரோட போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் நடிகர்களுக்கே. ஸோ அதுல இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. கமலஹாசனம் அவரை வாழ்த்தி அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. நல்லா இருந்தது. அதை பார்க்குறப்பவே மாபெரும் ஒரு கலைஞர் ஒரு இளைஞனை வாழ்த்துவது பிரமாதமா இருந்தது. அடுத்த தலைமுறையை வாழ்த்துவது. செவாலியே அவார்டு. இந்த செவாலியே அவார்டுங்கிறது பிரான்ஸ் நாட்டில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. அது மிக திறமையானவர்களுக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கும் பல்வேறு துறையை சேர்ந்தவர்களுக்கும் கொடுப்பாங்க. ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செவாலிய விருது வாங்கியிருக்காரு. உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஏற்கனவே செவாலிய விருது வழங்கப்பட்டிருக்கு. இப்ப இந்தியாவிலிருந்து 3ஆவதாக பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலிய விருது புகழ்பெற்ற கலை இயக்குனர் தோட்டாதரணிக்கு அறிவிப்பு. வரும் 13ஆம் தேதி சென்னையில் உள்ள பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் விருதை பெறுகிறார். சத்யஜித் ரே, சிவாஜி கணேசன், அமிதாப் பச்சன், ஷாருக் கான், கமலஹாசன் இதற்கு முன் இவ்விருதை பெற்றுள்ளனர். ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து சிவாஜி கணேசன், கமலஹாசன் 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஹிந்தியில அமிதாப் பச்சன், ஷாருக் கான், பெங்காலில சத்யஜித் ரே. ஸோ இந்தியாவிலேருந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆர்ட் டைரக்டர், ஏராளமான முறை தேசிய விருது வாங்கினவர், ஏராளமான கமலஹாசன், மணிரத்னம், நம்முடைய ஷங்கர் படங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணவர், மிகச்சிறந்த ஒரு ஆர்ட் டைரக்டர் நம்ம தோட்டாதரணி. அவருக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி எல்லாமே நடிகர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தோட்டாதரணி இஸ் த ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் டு பி அவார்டட் வித் த கிரேட் செவாலியே அவார்ட், which is the prestigious award of France government. அது அவருக்கு பெருமை சேர்ப்பதா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒரு பெரிய செய்தியா என்ன போயிட்டு இருக்குன்னா, லோகேஷ் கனகராஜ் கமலஹாசன், ரஜினிகாந்த் 2 பேரையும் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு ட்விட்டர்ல. அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தியா போகுது. என்னன்னா, கமலஹாசன், ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்க போறாங்க, அந்த ப்ராஜெக்டை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு செய்தி அடிபட்டது.
ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லாத நெல்சன் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதாவது 2 ப்ராஜெக்ட் பண்றாங்க ராஜ்கமல் ரஜினிகாந்தை வச்சு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரஜினிகாந்த் சுந்தர் சி நடிக்க ராஜ்கமல் தயாரிப்பாளராக மட்டும் பண்றாங்க, அதுல கமல் நடிக்கல. 2வதாக ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட், அதை வந்து லோகேஷ் பண்ணுவார்னு பேசப்பட்டது, ஆனா அவர் பண்ணல. ஏன்னா கூலி படத்தை பார்த்துட்டு ரஜினிகாந்துக்கு வந்து கூலி ஷூட்டிங்ல நடந்ததும் அதுக்கப்புறம் கூலி படத்தோட ரிசல்ட் அதுல இல்ல, லாஜிக் இல்லாம அது பெரிய ட்ரோலா மாறினது வந்து ரஜினிக்கு பிடிக்கல, அதனால வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணும் பொழுது கமல் வேணுங்கிறாரு, அவர் வேண்டாங்கிறாரு அப்படின்னா 2 பேருக்கும் பொதுவான ஒரு முடிவு தான் எடுக்க முடியும். ஒருத்தர் வேணும் ஒருத்தர் வேண்டாங்கிறப்ப அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால அது வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கான். அதனால லோகேஷ்க்கு வருத்தம், என்னடா நம்மளை சொல்லிட்டு தூக்கிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தத்தில் அவர் வந்து கமல் ரஜினி 2 பேரையுமே அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இவர் ஏற்கனவே அடுத்த விக்ரம் பார்ட் பண்றதுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ராஜ்கமல்ல. இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த விக்ரம் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ இப்போ மீன்வொயில் அவர் என்னன்னா அவர் நடிக்க போயிட்டாரு, கதாநாயகனா நடிக்கிறாரு. அருண் மாதேஸ்வரன் ஒரு டைரக்ஷன்ல வந்து டிசிங்கிற படத்துல சன் பிக்சர்ஸ்க்காக நடிக்கிறாரு. அதுக்கு அவருக்கு 35 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த படத்துல அவர் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பவன் கல்யாணையும் பிரபாஸையும் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருடைய அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து விஜயுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமியுடைய ரூட் அப்படிங்கிற அந்த செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த அவங்க தான் பண்றாங்க, ரூட் தான் பண்றாங்க. அவங்க ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு படம் கொடுக்கலங்கிறதுக்காக ஒரு அன்ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு குறுகிய மனப்பான்மை படைத்தவரா லோகேஷ் கனகராஜ் அப்படி இருப்பாருன்னு எனக்கு தோணல. பார்ப்போம், இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம் எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு. ஒரு அரசியல் செய்தி, மக்கள் நீதி மையத்துக்கு வந்து டார்ச் லைட் சின்னம் கொடுத்துருந்தாங்க. அந்த டார்ச் லைட் சின்னம், அதாவது ஒரு கட்சிக்கு வந்து நிரந்தரமா சின்னம் வேணும்னா அந்த கட்சிக்கு வந்து 2 எம்எல்ஏ இல்லைன்னா 8% ஓட்டு, அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அது இருந்தா தான் நிரந்தரமான சின்னம் கொடுப்பாங்க. அதுக்கு கம்மியா ஓட்டு வாங்கினோம்னா 2 எலெக்ஷனுக்கு அந்த சின்னம் கொடுப்பாங்க, அடுத்த எலெக்ஷன்ல சின்னத்தை மாத்திடுவாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து யூனிஃபார்மா ஒரு சின்னம் வேணும். ஏன்னா மக்கள் நீதி மையம்ங்கிறது ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. அதனால வந்து தேர்தல் ஆணையம் வந்து டிசம்பர்ல வந்து ஒதுக்குவாங்க, எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன சின்னம்ங்கிறத டிசம்பர் மாதம் ஒதுக்குவாங்க 2026 தேர்தலை முன்னிட்டு. ஸோ அதற்கு முன்கூட்டியே இப்போ மக்கள் நீதி மையம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 3 சின்னங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த சின்னத்திலேருந்து பொது சின்னமா வழங்கணும், இந்த விசிறி அப்படி ஒரு சின்னம். ஸோ அந்த மாதிரி 2-3 சின்னங்கள் கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு சின்னத்தை ஒதுக்க கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயமாக ஒரு சின்னம் நமக்கு கிடைக்கும். நம்மளை விட கம்மியா ஓட்டு வாங்கினவங்களுக்குலாம் பொது சின்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பொது சின்னம் வாங்குறதுங்கிறது இது வந்து ஒரு நார்மலா நடைமுறை. எந்த கட்சியா இருந்தாலுமே இப்ப திமுக அதிமுகனா அவங்களுக்கு நிரந்தர சின்னம் இருக்கும். அப்படி இல்லாமல் ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியா இருந்ததுன்னா அந்த சின்னம் மாறும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப பாமக அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி வந்து முதல்ல வந்து யானை சின்னத்துல தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சின்னம் மாறி மாறி இப்போ மாம்பழமும் இப்போ இல்லை, அவங்களுக்கு சின்னம் இல்லை. அதே மாதிரி வைகோ கட்சிக்கு வந்து பம்பரம் இருந்தது, கொடை இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்னம் மாறும், அது ஒரே சின்னம் நிரந்தரமாக இருக்காது. நீங்கள் அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் இருந்தால் தான் நிரந்தரமான சின்னம் இருக்கும். இப்போ திமுக அதிமுகக்கெல்லாம் நிரந்தரமாக இருக்கும், ஏன்னா அவங்களோட ஓட்டு பர்சன்டேஜுங்கிறது ஹியூஜ். ஸோ அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு 8% கீழே, அதுக்கு கீழே வாங்கினா அந்த சின்னம் அடிக்கடி மாறும். அது ஒரு ப்ராக்டிக்கலாக அது ஒரு சிக்கல், மக்கள்கிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தணும். ஸோ அதை தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்.